ஐபிஎல் நடந்து முடிஞ்சு அதில் ஆர்சிபி வெற்றி பெற்று அதோடைய விக்டரி பெரேடில் ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. அது பெரிய அரசியல் பிரச்சனையாக இருந்தது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் கமலஹாசன் பேசினதை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை அரசியல் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இருந்தது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டது. அதனால் கர்நாடகாவில் ஏராளமான உலகநாயகன் கமல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்கே அவருக்கு ஏராளமான ரசிகர்கள். அது வந்து அவருடைய படங்களுடைய வெற்றி கர்நாடகாவில் எவ்வளவு ஹிட்டாக இருக்குது, அவருடைய படங்கள் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கு, தக் லைஃப் பேன் ஆனவுடனே எவ்வளோ பேர் வந்து ஒசூரில் படம் பார்த்தாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொரு உதாரணம் என்னென்னா, இப்போ சைமா 2025 நடந்தது. அதில் வந்து டெபியூ ப்ரொடியூசர் ரவிச்சந்திரா அவர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, கமலஹாசனை, அவர் உலகநாயகன் கமலஹாசனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக கடவுளை பார்த்து அவர் காலில் விழுவாங்கல்ல, அந்த மாதிரி காட் ஆஃப் சினிமான்னு சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். ஸோ இது எல்லாம் அப்படியே இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்க்குறாங்க, என்னடா இவ்வளவு சரண்டர் ஆகி இப்படி காலில் விழுறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு, காலேஜ் படிக்கிற காலத்தில் எனக்கு கனவு என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. வாத்தியாருடைய பையன் தான், எங்கள் அப்பாவும் வாத்தியார் அம்மாவும் வாத்தியார். ஸோ நான் வந்து இப்படி வருவேனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ப்ரொடியூசர் ஆவேன்லாம் எனக்கு தெரியாது. நான் போன வருஷம் வந்து பிளிங்க் அப்படிங்கிற படம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்டு கன்னட சினிமா இன் 2024. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த மூமெண்ட்டு தான் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. The past 5 years of hard work, persistence and belief have been foundation of this journey அப்படின்னு சொல்றாரு. Receiving blessing from legend Kamalhaasan, truly surreal and unforgettable moment. I am humbled and honored to share that I have been awarded the best debutant producer award for Blink at Saima. A heartfelt thank you my team. எல்லாருக்குமே நன்றி சொல்றாரு. அதாவது அவர் கமலஹாசனை வந்து தன்னுடைய குருநாதராக பார்த்துருக்காரு. அந்த குருநாதர் கையிலேருந்தே விருது வாங்கும் பொழுது அவர் கடவுள், காட் ஆஃப் சினிமான்னு சொல்லி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து அவர் வந்து அந்த விருதை வாங்கினார். அதாவது அவருடைய படத்தை கர்நாடகாவில் தடை பண்ணால் கூட அந்த கன்னட தயாரிப்பாளர்கள், கன்னட நடிகர்கள், குறிப்பாக வந்து நம்ம உபேந்திரா வந்து அவ்வளவு தூரம் கமல் சாரோட கட்டி பிடிச்சி அவரோட ரொம்ப நேரம் நின்று பேசுனது, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுதான் உலகநாயகனுக்கு இருக்கிற உண்மையான அன்பு. அதாவது கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி கமலஹாசனுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு.